மக்களே இங்க பாருங்க, இன்னண்டு மழை அடிச்சு ஊத்துதாண்டு. கனடாவில் திடீர் மழை வரும், திடீர் நிற்கும். இதுதான் இங்கத்த நிலைமை. பாருங்க, பூக்கள் எல்லாம் பூக்குற நேரங்களில் இப்படி அடித்து கொட்டுது. மழையும் தேவைதான், பயிர்கள் செழிக்கிறதுக்கு மழை. இப்போ போன கிழமையும் அதுக்கு முதல் கிழமையும் நல்லா அடித்து இழுத்தினது மழை. இப்போ திருப்பி இன்றைக்கு திடீரென்று நான் கார்டனுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருந்தேன். திடீரென்று மழை கொட்டுது. ஒரே கூடுகள் தான், கண்டுகளுக்கு இடையில இடைவெளி இல்லாமல் ஒரே கூடுகளாகத்தான் இருக்குது. எல்லாம் துப்புரவு கடத்தணும் வந்து வந்தேன் நான். திடீரென்று மழை. அப்போ இந்த கார்டனுக்கு இருந்த ஒரு கொட்டகை இருந்தது, கசிபோன்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே ஒதுங்கிட்டேன் நான். இந்த விட்டுட்டுது மழை விட்டுட்டுது. இனி போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குண்டு. கொஞ்சம் குறையட்டும், காட்டுறேன். ஃபோனை கொண்டு போயிடாது, கொஞ்சம் பொறுத்து காட்டுறேன். இந்த காற்றும் மெதுவாக வீசுது. பெருசாக மழையில் திடீரென்று வந்துட்டு நின்றுட்டுது. முதல் காட்டினதை விட பாருங்க, இங்கே பூஞ்சி கண்டு நல்ல வடிவாக வளர்ந்துருக்குது. ஆனால் அந்த பாருங்க பர்பிள் கலரில் பூ பூத்துருக்குது பூஞ்சி. ஆனால் அந்த பூ வந்து இப்படி திடீரெண்டு மடைகள் திடீரெண்டு அடித்து கொட்டேக்குள்ள உதிருமென்று சொல்கிறவே. பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. வாரங்க உள்ளுக்கு கொண்டே உங்களுக்கு காட்டுறேன். வேறங்க இந்த காடுன்னு காற்று சரியாக வீசுது. இப்போ சரி வரையாது, நிற்கலை நம்ம படிவா. அதனால் நான் மூவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து மலைக்கு போடுற பசலை காட்ட போகிறேன். அதாவது இப்போ இந்த பேருங்க நான் முதல் காட்டின கீரைகள், இந்த கீரை, இந்த சிவப்பு கீரை இருக்குல்ல, அந்த கீரையெல்லாம் வளர்ந்துருக்கணும். இனி நாங்கள் இந்த வளர்ந்த பிறகு நாங்கள் பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் பிஞ்சு கீரையிலேயே நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் நான் ஏன் இதை விட்டுருக்குறேன்னு சொன்னால், இந்த விதைகள் தான் பறந்து எனக்கு கீரையாக தோட்டத்தில் முளைக்கிறது. நான் ஒரு ஜூன் மாதம் அப்படி அதை எடுத்து செய்கிறேன். நான் என்ன சமையலுக்கு பாவிக்கிறேன். நான் சிலதுகளை விடுறேன் நான். என்னென்னா அது வந்து நல்ல கோழியாசி பூ மாதிரி பூத்திருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். வார மாதம் எல்லாம் பூத்து விடும். சரியும். அதை விட இந்த விதைகள் பறந்து தான் நான் கீரை என்று விதைக்கிறேன். இந்த இது பறந்து வளவு முழுக்க கீரை எனக்கு முளைச்சி நான் அதை பார்த்து பிடுங்குறேன் நான். பாருங்க, அடுத்தது நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறது இது காட்டணும். என்ன கறிமிளகா காட்டில் அன்றைக்கு காட்டுறேன். நான் எடுத்துட்டேன், அன்றைக்கு அறுவடை செஞ்சிட்டேன். கறிமிளகாய் காட்டுறேன். கறிமிளகாய் 3 கறிமிளகாய் ஆல்ரெடி பிடுங்கிட்டேன். இப்போ இருக்குது உண்டு. மற்றது இப்படியே வேறும் கொஞ்சம் தோட்டத்தை பாருங்க. கத்தரிக்காய் இருக்குது. கத்தரிக்காய் இங்கே வேறுங்கோ வளர்ந்துருக்குது.
நேற்று 2 நான் பிடுங்கிட்டேன். சரியான வெக்க ஓடி வந்து வீடியோ எடுக்கையில் பிடுங்கி கொண்டு போயிட்டேன் சமைக்கிறதுக்கு. இப்போ இந்த மிளகாயை காட்டும். இந்த ஒரு மிளகாய் கண்டு காட்டினா இது வந்து நல்ல நிறைய காய்க்கும். இதான மிளகாய்ன்னு சொன்னதுன்னு பேருங்கோ. மிளகாய் காற்று சரியான காற்று போனக்குள்ளேயும் தண்ணி படுகுது போலக்கு. மற்றது தக்காளி காயெல்லாம் பேருங்கோ. தக்காளி காயெல்லாம் இதண்டு இருக்கு, காய்த்து இருக்குது. நான் இப்போ 4-5 பிடுங்கிட்டேன். முந்த நாள் பிடுங்கினான் சமைக்கிறதுக்கு, பிடுங்கிட்டேன். அப்படின்னு இருக்குது. அடுத்தது இந்த மரத்தை பேருங்கோ. மரம் ஏற்கனவே ஹார்டின மரம் தான். பார்த்தீங்களா என்னென்று காற்று ஆடுது. காற்று மழை விட்டவுடன் காற்று இன்னும் மாதிரி வருதுன்னு அடிக்குதுன்னு பேருங்கோ. மெதுவாகத்தான் நான் தென்றல் காற்று மாதிரி வீசுகிறது. நான் அப்போதை வந்து இதில் கதிரை போட்டு உட்கார்ந்துருந்தேன்னா நல்ல காற்று வீசிக்க நல்ல இதமான சுகந்தமான காற்றாக இருக்கிறது. அதாவது அந்த அந்த பசுந்தன்மையாக இருக்கும். நாங்கள் அந்த வெப்ப காற்று இல்லாமல் பசுந்தன்மையாக இருக்கும். அதுக்காகத்தான் வீட்டில் மரங்கள் செடி கொடி எல்லாத்தையும் வளர்க்க வேணுமென்ற சில பேர் சொல்லினா நுழம்பு வேறும் என்று சொல்லினோம். ஆனால் அப்படி இல்லை. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவாக இதண்டி பூடுகளை பிடுங்கி இதண்டினா ஒரு இதுவும் இல்லை. இப்போ வேறுங்கோ இஞ்சி வேறுங்கோ இந்த வேலைப்பாடை நான் இப்போ என்ன புல் விதைக்க போகிறேன். இந்த புல்லெல்லாம் எடுத்துட்டேன், மிதப்புல்லு போட போடுறேன். அதுக்கான வேலைப்பாடு நடந்து கொண்டு இருந்தது. வீடியோ எடுக்க ஆட்கள் இல்லாதால் நான் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு மழை வேற ஓடிட்டேன். நான் இந்த புல் விதைக்கும் உங்களுக்கு காட்டுவேன்.